ஆதி திராவிடர் விடுதிகள் குறித்து மாணவர்கள் தெரிவித்த குற்றச்சாட்டுகளையே தாம் கூறியதாகவும் அந்த குறைபாடுகளை சரி செய்வதுதான் அரசின் கடமை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விடுதிகள் குறித்து அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத அறிக்கையை வெளியிடுவதாக அரசு குற்றம் சாட்டிய நிலையில் இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். ஆதாரமற்ற குற்றச்சாட்டா உண்மை குற்றச்சாட்டான்னு அமைச்சர் பார்த்தாங்களா? பார்க்கவே கிடையாதுல்ல. இதெல்லாம் அங்க இருக்கிற மாணவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த ஆதி திராவிடர் இருக்கின்ற அந்த மாணவர் விடுதியெல்லாம் சரியான பராமரிப்பு இல்லை, சரியா உணவுகள்லாம் தரமான உணவு கொடுக்கல. அந்த மாணவர்கள் கொடுக்கின்ற அந்த புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அறிக்கையின் வாயிலாக இதை இந்த அரசு போய் ஆய்வு செய்து அதில் என்ன குறைபாடு இருக்கோ அதை தீர்த்து வைக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. அதான் ஆதி திராவிடர் மாணவர்கள்னா ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க, அவர்களுக்கு முழுமையான வசதியை செய்து கொடுக்க வேணும். இன்றைக்கு எதிர்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டு அந்த அடிப்படையில் அங்கங்க போய் ஆய்வு செய்து அதை சரி செய்ய வேணும். அதை விட்டுட்டு எதிர்கட்சி சொல்வதெல்லாம் நேர்மறை கருத்துக்களை சொல்லுவது. இன்னைக்கு வேணுமென்றே எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்து சொல்றாங்க. நாங்கள் என்ன தவறான கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்குது? அங்க இருக்கிற நிலைப்பாட்டை எடுத்து சொல்றோம், அங்க இருக்கின்ற குறைபாடுகளை எடுத்து சொல்றோம். அந்த குறைபாடுகளை தீர்த்து அரசுடைய கடமை.